மொச்சக்கட்டை ரசம் நம்ம செய்ய போகிறோங்க. மொச்சக்கட்டை ரசத்துக்கு முதல்ல தேவையான பொருள் மொச்சக்கட்டை. நம்ம இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது வெள்ளை மொச்சக்கட்டை, நீங்கள் வேறு எந்த மொச்சக்கட்டை வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. இது இது நம்ம தொட்டுக்கிறதுக்கு இதை பயன்படுத்த வைக்கலாம். இல்லை ரசத்துக்கு வாசனைக்கு போடுறதுன்னா அரை கப் போட்டுங்க, இல்லை தொட்டுக்கும் வேணும்னா 1 கப்பாக போட்டுங்க. அப்புறம் 2 மிளகாய் வரமிளகாய் எடுத்துங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துங்க. ஒரு தக்காளி. தாளிக்கிறதுக்கு வடகம், கறி வடகம்பாங்க, அதாவது காக்கா வடகம்பாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. அப்புறம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு 2 டீஸ்பூன், கொத்தமல்லி 2 டீஸ்பூன் எடுத்துங்க, வர கொத்தமல்லி. பூண்டு 4லேருந்து 5 பல் எடுத்துங்க. மிளகு 1,5 டீஸ்பூன், சீரகம் 1,5 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி இந்த மொச்சக்கட்டை ரசம் வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம மொச்சக்கட்டை ரசம் செய்கிறதுக்கு முதல்ல இந்த மொச்சக்கட்டையை வானிலையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. எண்ணெய் விடாமல் வர வானிலையில் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இதில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க வேண்டியதாங்க. நல்லா வேக வச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. உப்புலாம் எதுவும் போட வேணாம். தண்ணி மட்டும் வைக்கும் போது நிறையா வைங்க, ஏன்னா ரசத்துக்கு தண்ணி தான் ரொம்ப முக்கியம். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துங்க. பாருங்கள், மொச்சக்கட்டை நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா உங்களுக்கு அந்த இது தெரியுது பார்த்தீங்களா? இதில் அந்த வாசனை வரணும். கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தாதாங்க மொச்சக்கட்டை நல்லா வேகும், நல்லா வாசனமாகவும் இருக்கும் ரசம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் எடுத்துங்க. இப்போ வறுபட்ட மொச்சக்கட்டையை நம்ம தண்ணி ஊற்றி மூடி போட்டு நம்ம விசில் விடணுங்க. ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்குவோங்க. மொச்சக்கட்டை ரசத்துக்கு நம்ம அரைக்க வேண்டியது பார்ப்போங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம துவரம்பருப்பு, கொத்தமல்லி, வர கொத்தமல்லி இது 2யும் ஆட் பண்ணி ஒரு ஓட்டிடுங்க. மிக்சியை ஓட்டினதுக்கு அப்புறமா இதில் நம்ம சீரகம், மிளகு, மிளகாய், பூண்டு அதுக்கப்புறம் போட்டு நம்ம இந்த மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறோங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது 2யும் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா சீரகமும், மிளகு, மிளகாய், பூண்டினாலையும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்குவோம். கொத்தமல்லியும் துவரம்பருப்பும் நம்ம இது மாதிரி அரைச்சாச்சுங்க. இப்போ இதில் சீரகம், மிளகு, மிளகாவை ஆட் பண்ணி கடைசியாக நம்ம ஒரு சுற்று கடைசியாக ஒரு சுற்று விடும்போது மட்டும் நீங்கள் பூண்டு ஆட் பண்ணிக்கங்க. இதில் சீரகம், மிளகு, அப்புறம் வரமிளகாய் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க 2, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் நல்லா ஒரு மெசஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கடைசியாக மிக்சியை நிறுத்தும் போது பூண்டை போட்டு ஒரு சுற்று விட்டுட்டு மிக்சியை நிறுத்திடுங்க. வானிலை அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றினா காக்கா வடகத்தை போட்டுருங்க. நம்ம இந்த மொச்சக்கட்டை ரசத்துக்கு மொச்சக்கட்டையை வேக வச்சுருக்கோம். அது நல்லா வெந்ததை தனியாக எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கலவை இருக்குது இல்லைங்களா? துவரம்பருப்பு, சீரகம், மிளகு, மிளகாய், தனியா, அப்புறமா பூண்டு, இந்த பொடியை நம்ம இந்த இதில் போட்டுக்கிறோங்க. போட்டு இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தனியாக இந்த புளியும் தக்காளியும் தண்ணி மாதிரி கரைச்சி இப்படி வச்சுருக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக விட்டு கரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம மொச்சக்கட்டையை வேக வைக்கிற தண்ணியோடு நம்ம அப்படியே ஆட் பண்ண போகிறதுனால இதை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு இந்த மசாலாலாம். இதெல்லாம் இந்த புளி கரைச்சலில் அப்படியே இது பண்ணிடணுங்க, சேர்த்துடணும். இதை நம்ம கொதித்து வரப்போ நம்ம இதில் மொச்சக்கட்டையை நம்ம சேர்க்க போகிறோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ அந்த தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கணுங்க. இப்போ இந்த மொச்சக்கட்டை ரசத்துக்கு நம்ம புளி, தக்காளி, அந்த மசாலாவை எல்லாத்தையும் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட போகிறோம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த வேக வச்ச மொச்சக்கட்டையை போட போகிறோம். இப்போ இதில் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மொச்சக்கட்டை நம்ம போட்டதுனால கொஞ்சம் பெருங்காயம், பூண்டு கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாயு பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் அது இதாகிடும். இது நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சோடனே நம்ம இதில் மொச்சக்கட்டையை ஆட் பண்ணுறோம். இது நல்ல வாசனமாக இருக்கும் இந்த ரசம்.
வாயில் ஊற்றி பார்த்துங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு. இல்லைன்னா இந்த நேரத்தில் தேவையானதை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள் இந்த ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வேக வச்ச அந்த மொச்சக்கட்டையை அந்த தண்ணியோடு நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. இது வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை இறக்கி மூடி வச்சுட்டா நமக்கு மொச்சக்கட்டை ரசம் ரெடி ஆகிடுங்க. சுவையான மொச்சக்கட்டை ரசம் தயாருங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும், வித்தியாசமான ரசமாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நன்றி.